திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சூரபத்மனை அழித்த பிறகு முருகப்பெருமானின் சினம் தணிந்து அமைதியாக அமர்ந்த தலம் திருத்தணி. தனி என்றால் கோபம் அல்லது சினம் தணிதல் என்று பொருள். நம் வாழ்வில் உள்ள போராட்டங்கள், கவலைகள் மற்றும் மன உளைச்சல்கள் நீங்கி மனம் அமைதியடைய வேண்டும் என்பதை குறிக்கவே திருத்தணி என்று குறிப்பிடப்படுகிறது. உதித்தருளும் சூரியனைப் போல ஒளியுடன் தோன்றுபவன். அதாவது ஒரு இருண்ட அறையில் விளக்கை ஏற்றினால் இருள் விலகுவது போல அறியாமை என்னும் இருளில் மூழ்கி கிடக்கும் பக்தனின் இதயத்தில் ஞான சூரியனாக முருகன் உதிக்கிறான். மலை விருத்தன் வள்ளியை மணப்பதற்காக வேடுவ உருவம் கொண்டு கிழவனாக வந்து வேலை புரிந்தவன். உலத்தில் உரை கருத்தன் அடியவர்களுடைய உள்ளத்தில் எப்போதும் நீங்காமல் நிலைத்திருப்பவன். மயில் நடத்து மயிலை வாகனமாக கொண்டவன் என்று பொருள். இங்கு மயில் என்பது நமது மனம் மற்றும் அகங்காரத்தை குறிக்கிறது. மயில் எப்படி ஆடிக்கொண்டே இருக்குமோ அதுபோல நம் மனமும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய கட்டுப்பாடற்ற மனத்தை அடக்கி அதனை சரியான திசையில் வழிநடத்துபவன் அந்த முருகப்பெருமான் மட்டுமே. எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் முருகன் அடியவர்களின் உள்ளமாகிய குகையில் எப்போதும் வீற்றிருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு குகன் என்று பெயர். அசுரர்களை வென்று சினம் தணிந்து திருத்தணியில் ஞான சூரியனாக வீற்றிருப்பவனும், அலைபாயும் நம் மனமாகிய மயிலை செலுத்தி ஆட்கொள்பவனும், நம் இதய குகையில் நிலையாக வாழ்பவனுமாகிய குகப்பெருமானின் கையிலுள்ள வேலாயுதமே எனக்கு துணை. அதுவே என்னை காக்கும் கவசம். முருகன் வேறு, அவன் கையில் இருக்கும் வேல் வேறு அல்ல. வேலே முருகனாக நின்று நம்மை தீமைகளிலிருந்து காக்கும் என்பது இதன் சாரம். இந்த சக்திமிக்க மந்திரத்தின் பொருளறிந்து பாராயணம் செய்து அந்த செந்திலாண்டவனின் அருளை பெறுங்கள். ஓம் சரவணபவ.